காமாசிகாஷ்டகத்திலே இன்றைக்கு இரண்டாவது ஸ்லோகம். தபனேந்த்வக்னிநயனஹ தாபானபசினோதுனஹ தாபனீய ரஹஸ்யமனாம் சாரஹ் காமாசிகா ஹரிஹி என்பது. இங்கே முதலிலே நரசிம்ம பெருமாளை மூக்கண்ணன், திரிலோசனன், 3 கண்களை உடையவன் என்று பேசுகிறார். சில இடங்களில், சில சமயங்களிலே சிவனுக்கு இருக்கிற அடையாளங்கள், லட்சணங்கள் நரசிம்ம பெருமாளுக்கும் உண்டு. அதிலே முக்கியமானது 3 கண்களை கொண்டிருப்பது என்று. அந்த முக்கண்ணன் 3 கண்கள் எவை என்றால், ஒன்று தபனன், இரண்டாவது இந்து, மூன்றாவது அக்னி. தபனன் என்றால் சூரியன், இந்து என்றால் சந்திரன், அக்னி என்றால் நெருப்பு. இந்த 3 தேவர்களையும் தன்னுடைய கண்களாக கொண்டவன் நரசிம்ம பெருமாள். அவன் தாபான், நம்முடைய தாபங்களை, துயரங்களை, துன்பங்களை, அபசினோது, தீர்க்கட்டும், போக்கடிக்கட்டும். அவனை பற்றி இன்னும் ஒரு தகவல், தாபனீய ரகசியங்கள் என்று சில கிரந்தங்கள் இருக்கின்றன. தாபனீய உபனிஷத்துகள் என்று பெயர். இப்பொழுது நிருசிம்ம தாபனீய உபனிஷத்து, கோபால தாபனீய உபனிஷத்து என்றெல்லாம் கிடைக்கின்றன. அவற்றுக்குள்ளே முக்கியமானது நிருசிம்ம தாபனீய உபனிஷத் என்பது 2 பாகங்களிலே இருக்கிறது. அந்த உபனிஷத்துகளுக்கு சாரமானவன், அதிலே பிரதிபாதிக்கப்படுகிறவன். அந்த கிரந்தம், உபனிஷத்து மொத்தமே நரசிம்ம பெருமாளை பற்றித்தான். அவன் காமாசிகா ஹரிஹி, காமாசிகா க்ஷேத்திரம் என்கிற திருவேளுக்கை க்ஷேத்திரத்திலே ஹரிஹி, ஹரியானவன் இருக்கிறான். அவன் நம்முடைய தாபங்களை அபசினோது என்று அன்வயம், தீர்க்கட்டும் என்று. இந்த பொழிப்புரை வியாக்கியானத்திலிருந்து எடுத்ததுதான். நான் நேற்றே சொன்னது போல ஸ்ரீ காஞ்சிபுரம் லட்சுமிகுமார கோட்டி கன்னிகாதானம் தாத்தாச்சாரியர், அதாவது அந்த திருவம்சத்திலே வந்த ஐயா கிருஷ்ண தாத்தாச்சாரியர் எழுதின பொழிப்புரை. சூரியன், சந்திரன், அக்னி இந்த 3 கண்களாக உடையவர். நிருசிம்ம தாபனீய உபனிஷத்துக்கு சாரமானவர். வேளிருக்கையில் வசிக்கிற நிருசிம்ம ரூபியான பெருமாள் நம்முடைய சம்சார துன்பங்களை போக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்பொழுது ரசிப்பதற்காக பதம் பதமாக அர்த்தத்தை பார்ப்போம். முதல் பாதம் தபனேந்த்வக்னி நயனஹா என்று. சிவனுக்கு போலே நரசிம்ம பெருமாளுக்கும் 3 கண்கள். 3வது கண் சிவனுக்கு இருப்பது போலே நரசிம்ம பெருமாளுக்கும் நெற்றியிலே இருக்கும். ஆக முக்கண்ணன் என்கிற பெயர் சிவனுக்கும் உண்டு, நரசிம்மருக்கும் உண்டு. இவரும் முக்கண்ணர் தான். இருவருக்குமே விரூபாக்ஷன் என்ற பெயர் உண்டு. விரூபாக்ஷன், அக்ஷன் என்பது கண்ணை குறிக்கிறது. விரூபா என்றால் மற்றவர்களுக்கு இல்லாமல் வேறு மாதிரியான கண்ணை கொண்டவன் என்று. இந்த விரூபாக்ஷன் என்கிற பெயர் சிவனுடைய அஷ்டோத்தரத்திலேயும் பிரசித்தம். இப்பொழுது நிருசிம்ம தாபனீய உபனிஷத் என்று ஒன்று கேட்டுக் கொண்டிருக்கிறோமே, அதிலேயும் விரூபாக்ஷன் என்கிற பெயர் நரசிம்மருக்கு பிரசித்தமாக இருக்கிறது. இந்த 3 கண்கள், 3 தேவதைகளே 3 கண்களாக வந்திருப்பதாக சொல்லுகிறார். அந்த 3 தேவதைகள் சூரியன், சந்திரன், அக்னி என்று. பொதுவாக பெருமாளுக்கு 2 கண்கள் இருக்கும் மற்ற வடிவங்களிலே. அப்பொழுது சந்திர சூரியர்கள் என்று அவர்களை சொல்வார்கள். சந்திர சூரியௌ ச நேத்ரே என்று சஹஸ்ரநாம தியான ஸ்லோகம் சொல்லுகிறது. பெருமாளுக்கு சந்திரனும் சூரியனும் கண்களாக இருக்கிறார்கள் என்று. சக்ஷுஷி சந்திர சூரியௌ என்று ஒரு உபனிஷத்து கூட சொல்கிறது. 2 கண்கள் பெருமாளுக்கு எவை என்றால் சந்திரனும் சூரியனும் என்று. இது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் நிருசிம்ம ரூபத்தில் மட்டும் என்ன ஒரு வித்தியாசம் என்றால், 3வது கண்ணாக அக்னி என்பவனும் வருகிறான் என்பது. சிவனுக்கு சொல்லும் பொழுது எப்படி சொல்கிற வழக்கம், அவனுக்கும் 3வது கண் அக்னி, அக்னிதான் 3வது கண்ணாக வந்திருக்கிறான் என்று சொல்கிற வழக்கம். ஆனால் மற்ற 2ஐயும் சந்திர சூரியர்கள் என்று சொல்வது கிடையாது. நிருசிம்மனுக்கு ஒரு அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் இருக்கிறது. அதிலே ஒரு திருநாமம் நிட்டிலாட்சா என்று வருகிறது. இதிலே நிட்டிலம் என்பதற்கு நெற்றி என்ற அர்த்தம். நிட்டிலாக்ஷன் என்றால் நெற்றி கண்ணன் என்ற அர்த்தமாகிறது.
நெற்றியிலேயும் ஒரு கண்ணை அதிகப்படியாக கொண்டிருக்கிறபடியினாலே நிருசிம்மனுக்கு நெட்டிலாட்சன் என்கிற திருநாமம். நெட்டிலாட்சாய நமஹா என்று அஷ்டோத்தர சதநாமாவளி. ஆக இவன் 3 கண்ணை உடையவன், நெற்றிக் கண்ணும் அதிகப்படி, 3 கண்களிலும் 3 தேவதைகள், சூரியன், சந்திரன், அக்னி என்று. ஆனால் எல்லா நிருசிம்ம மூர்த்திகளிலேயும் இந்த 3வது கண் இருப்பதில்லை. காமாசிகா நிருசிம்மனுக்கும் வடிவத்திலே 3வது கண் தெரியும்படியாக பண்ணவில்லை. ஆனால் உபனிஷத் சொல்கிறதே அவருக்கு நெற்றியிலே ஒரு கண் இருக்கிறது என்று. இப்பொழுது 2வது பாதம் தாபா நபசி நோ துனஹா என்று. நகா எங்களுடைய தாபானி தாபங்களை, அபச்சினோத்து அபச்சயம் பண்ணட்டும். அபச்சயம் என்றால் குறைக்கட்டும் என்ற அர்த்தம். இங்கே பலிதார்த்தம் என்ன என்றால் நீக்கட்டும் என்று, எங்களுக்கு தாபங்கள் இல்லாமல் பண்ணட்டும் என்று. தாபங்கள் என்பதை பற்றி கிரந்தங்கள் பேசுகின்றன. அவை 3 வகைகளாக நமக்கு வாய்ப்பதாக. ஒன்று வியாதி ரூபமாக, அந்த வியாதியானது உடலிலே இருக்கலாம் அல்லது மனதிலே இருக்கலாம். அந்த தாபத்துக்கு ஆத்தியாத்மிகம் என்கிற வகை பெயர். 2வது இயற்கை விபத்துகள் இருக்கலாம், இடி விழலாம், வெள்ளம் ஏற்படலாம், அதெல்லாம் ஆதி தெய்வீகமான தாபங்கள் என்று சொல்வது வழக்கம். 3வது மற்ற உயிரினங்கள் ஏற்படுத்துகிற துன்பங்கள் இருக்கலாம், கொசு கடிக்கலாம், பாம்பு கடிக்கலாம், இதெல்லாம் ஆதி பௌத்திகம் என்று. ஆக தாபங்கள் 3 வகை: ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் என்று. இந்த 3ஐயும் சேர்த்து தாபத்ரயம் என்று சொல்கிற வழக்கம் இருக்கிறது. 3 வகை தாபம் என்று அர்த்தம். தாபா நபச்சி நோ துனஹா. இந்த 3 வகை தாபங்களையும் முக்கண்ணனானவர் தீர்க்கட்டும். 3 என்பது அவருக்கு கண்களிலே சம்பந்தம் இருக்கிறது. 3 கண்களை உடையவர். அந்த 3 கண்களினுடைய பார்வையை நம் மீது செலுத்தி நம்முடைய 3 தாபங்களை தீர்க்கட்டும் என்ற சங்கியா சாதிருஷ்யமும் வருகிறது. 3 கண்களை கொண்டு நம்முடைய 3 தாபங்களை அவர் தீர்க்கட்டும் என்று. இந்த 3 தாபங்களை பற்றி சாங்கியர்கள் நன்றாக பிரித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். சாங்கியர்களோடு நம்முடைய கொள்கை சில இடங்களிலே முரண்பட்டாலும் கூட இந்த தாபத்திரயம் என்ன, இதில் எல்லாம் வேறுபாடு கிடையாது. சொல்லப்போனால் சாங்கியர்களுடைய தத்துவ பரிகணனத்திலும் கூட நமக்கு வேறுபாடு கிடையாது. நாம் அவற்றையெல்லாம் ஒப்புக்கொண்டு அதற்கு மேலாக பரபிரம்ம தத்துவத்தையும் ஒப்புக்கொண்டு கீழான தத்துவங்கள் எல்லாம் அந்த பரபிரம்ம தத்துவத்துக்கு சரீரமாய் இருப்பவை, அதீனமானவை என்று சொல்கிறோம். பிரம்மாத்மகமான பிரதானம் தான் ஜெகத்காரணமாகிறதே தவிர வெறும் பிரதானம் கிடையாது என்று. இந்த சாங்கியர்கள் சாங்கிய தத்துவ கௌமுதி என்கிற நூலிலே இந்த தாபங்களை பற்றி வகைப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். தத்ர ஆத்தியாத்மிகம் த்விவிதம். ஏற்கனவே தாபம் 3 விதம் என்று சொன்னோம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்று. அதிலே முதல் வகையான ஆத்தியாத்மிகமானது ஷாரீரம் மானசஞ்ச. ஷாரீரமான தாபம், மானசமான தாபம் என்று 2ஆக பிரிகிறது. ஷாரீரம் என்பது என்ன என்றால் வாத பித்த ஸ்லேஷ்மணாம் நிமித்தம். ஆயுர்வேதத்தில் சொல்லுகிறார்கள் அல்வா, வாதம் பித்தம் ஸ்லேஷ்மா என்று. அதன் மூலமாக வந்த வியாதிகள் ஷாரீரம் என்று பெயர். அந்த தாபம். மானசம் என்று ஒரு தாபம் சொல்கிறோமே, அது என்ன என்றால் காம, குரோத, லோப, மோக, ஈர்ஷா, விஷாத, விசேஷ, அதர்சன நிபந்தனம். காமக்ரோதங்கள் முதலியவை என்று நாம் சொல்கிறோம். அரிஷட் வர்க்கங்கள் என்று சொல்கிறோம். விஷாத, விசேஷாதர்சனம், சில சிறப்புகளை பார்க்காமல் இருப்பதனாலே வருகிற மானசமான தாபங்கள் சிலது உண்டு.
சர்வம் சைததி ஆந்தரோபாய சாத்தியத்வாதி ஆத்தியாத்மிகம் துக்கம். இது எல்லாமே கூட ஆத்தியாத்மிகம் என்ற வகையில் சேரும். அது எப்படி சேரலாம்? ஆத்தியாத்மிகம் என்பதற்கு ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டதை தானே சேர்க்கலாம் என்றால், இந்த சாரீர வியாதி உள்பட எல்லாமே ஆந்தரோபாய சாத்தியம். மனசை கொண்டு அதை தீர்ப்பதற்கான உபாயத்தை நாம் அனுஷ்டிக்க முடிகிற காரணத்தினாலே இவை எல்லாவற்றுக்கும் ஆத்தியாத்மிக தாபம் என்று பெயர். ஆதி தெய்வீகம் என்று இரண்டாவது வகை தாபம் இருக்கிறது. தெய்வங்களாலே ஏற்பட்ட தாபம். அது யக்ஷ ராட்சச விநாயக கிரக ஆதி ஆவேச நிபந்தனம். சில சமயங்களிலே பிசாச்சு ஆவேசித்து விட்டது என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதையெல்லாம் ஆதி தெய்வீகம் என்று சொல்லலாம். மேலும் தாஹ சீத ஆதி ஜனிதம் துக்கம், அதிவாத அதிவிருஷ்டி ஆதி ஹேதுகம் துக்கம். புயல் காற்றடிக்கிறது, மழை அதிகமா பெய்து வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. இந்த மாதிரியான துக்கங்கள் எல்லாம் ஆதி தெய்வீகம் என்ற வகையிலே சேரும். தாக சீத வெயில் கொளுத்துகிறது அல்லது மிகவும் குளிராக இருக்கிறது, இதெல்லாம் கூட ஆதி தெய்வீகமான துக்கங்களிலே சேர்ந்தவை. கடைசியாக மூன்றாவது தாப வகை ஆதி பௌத்திகம் என்பது. தத்ர ஆதி பௌத்திகம் மானுஷ பசு மிருக பக்ஷி சரீசிருப ஸ்தாவர நிமித்தம். மனிதர்களோ விலங்குகளோ, பசு என்றால் கால்நடைகளோ, மற்ற விலங்குகளோ, பட்சிகளோ, சரீசிருப்ப ஊர்ந்து போகிற ஜந்துக்களோ, ஸ்தாவர மரஞ்செடி கொடிகளோ நமக்கு ஏதாவது ஒரு பீடையை ஏற்படுத்தினால் அதனால் வருகிற துக்கத்துக்கு ஆதி பௌத்திகம் என்று பெயர். பூதம் என்று எங்களுக்கு பெயர். இவ்வாறாக சாங்கிய தத்துவ கௌமுதி என்கிற கிரந்தமானது தாபங்களை வகைப்படுத்தி இருக்கிறது. சேர்த்து வைத்து நாம் தாபத்ரயம் என்று சொல்வது வழக்கத்தில் இருக்கிறது. தாபம் நீங்குவது என்பதுதான் நாம் பகவானிடம் பிரார்த்திக்க வேண்டிய பிரார்த்தனீயமானவற்றிலே ஒன்று. நிறைய ஸ்தோத்திர பாடங்களிலே நாம் இதை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த தாபான் அபச்சினோத்து என்கிற தாப அபச்சயம் என்பதை பற்றி வேறு 4 தேசிக ஸ்தோத்திரங்களிலிருந்து பார்க்க போகிறோம். ஒன்று ஸ்ரீஸ்துதியிலே கர்மே தாபத்ரய விரச்சிதே காட தப்தம் க்ஷணம் மாம் என்று, அங்கே தாபத்ரயம் என்றுதான் பேசுகிறார். 3 வகை தாபங்கள். எவை? ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகமான தாபங்கள். 3ஆலேயும் ஏற்பட்ட இந்த கர்மத்திலே, கோடை புழுக்கத்திலே நான் தப்தனாக இருக்கிறேன், வெந்து போயிருக்கிறேன். என்னை உன்னுடைய குளிர்ந்த கடாட்சங்களாலே காப்பாற்று என்று ஸ்ரீஸ்துதியிலே லட்சுமியிடம் பிரார்த்திக்கிறார். அங்கேயும் தாப சமனம் தான் பிரார்த்தனை. பூஸ்துதியிலே தாபான் க்ஷிபன் பிரசவிதா சுமனோ கணானாம் என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்திலே, அந்த ஸ்லோகத்திலே வேறு எத்தனவோ இலக்கிய நயங்கள் இருக்கின்றன, பூர்ணஸ்லேஷம் முதலியவை, அது இருக்கட்டும். ஆரம்பத்திலே தாபான் க்ஷிபன் என்று தாபங்களை தள்ளிவிடுவது என்பதை பற்றின பேச்சுதான் அங்கேயும் பிரார்த்தனையாக இருக்கிறது. தயா சதகத்திலே தயா அவகாகமானது அபதாபம் அபாபமபி என்ற ஒரு ஸ்லோகம் முடிகிறது. அங்கேயும் அந்த ஸ்லோகமும் கூட தயா பிரவாகத்துக்கும் வேறொரு நதி பிரவாகத்துக்கும் பூர்ணஸ்லேஷமாக அமைந்த வேடிக்கை ஸ்லோகம்தான். அதிலேயே அந்த அவகாகமும் சரி, இந்த தயா பிரவாகம் என் மீது விழுகிறதே அதுவும் சரி, தாபம் பாபம் இரண்டையும் போக்குகிறது என்று சொல்கிறார்.
தாபம் என்பது உடல் சூட்டை தணிக்கிறது, துக்கத்தை போக்குகிறது. பாபம் என்பது துரிதம், அதையும் போக்குகிறது. ஒரே காரியமானது, எப்படி கங்கா ஸ்நானமானது ஒரே சமயத்திலே தாபத்தையும் போக்கி பாபத்தையும் போக்குமோ, தாபம் போவது என்பது நமக்கு தெரிகிற, உடனே பலன் தெரிகிற செயல். பாபம் போகிறது என்றது நமக்கு தெரியாது, சாஸ்திர கம்யமான செயல். இரண்டும் ஒரே சமயத்திலே ஏற்படுகின்றன என்று ரகுவீர கத்தியத்திலே, அதாவது மகாவீர வைபவத்திலே, பவதபனதாபித பக்த ஜன பத்ராராமா என்று ராமனை சொல்லும் பொழுது, இந்த பவம் இருக்கிறதே சம்சாரம், இது ஒரு சூரியன் மாதிரி. தபனம்னா சூரியன். இந்த ஸ்லோகத்திலையும் தபனேந்த்வக்னி நயனஹா என்ற இடத்திலையும் தபனஹா என்பதற்கு சூரியன் என்றுதான் அர்த்தம் சொன்னோம். பவ தபன, சம்சாரம் என்கிற கொளுத்துகிற சூரியனானவன், அவனாலே தாபித, நான் கொளுத்தப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு தாபம் தனக்கு ஏற்பட்டதையும், அந்த தாபம் போவதற்கு ஒரு ஆராமம், ஒரு தோட்டத்திலே போய் நின்றால் சூரியனுடாலே ஏற்படுகிற வெயில் தாபம் குறையும். அப்படி ஒரு தோட்டமாக இருக்கிறான் ராமன் என்று அங்கே ரூபணன். இப்படி வெவ்வேறு ஸ்தோத்திர கிரந்தங்களிலே தேசிகன் தன்னுடைய தாபம் போவதற்கு தான் ஆசிரியத்திருக்கிற தெய்வம் உதவுவதை பற்றி பேசியிருக்கிறார். அதே மாதிரிதான் இங்கேயும் நிருசிம்ம வர்ணனத்திலேயும் நிருசிம்ம ஸ்தோத்திரத்திலேயும் என்கிற வரியிலே எங்களுடைய தாபங்களை எல்லாம் நிருசிம்மர் போக்கடிப்பாராக என்ற பிரார்த்தனை இருக்கிறது. அடுத்தது மூன்றாவது பாதம், தாபனீய ரகசியானாம் என்பது. தாபனீயம் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. நாம் மூன்றாவது அர்த்தத்தையும் பின்னாலே சொல்ல போகிறோம். தாபனீயம் என்று தங்கத்துக்கு பெயர். தங்கத்தை காய்ச்சி உருக்குவது என்பது மிகவும் அதிகமாக வழக்கத்திலே இருப்பதனாலே தாபனீயம் என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அது தவிர தாபனீயம் என்று ஒரு வகை உபனிஷத்துக்கும் பெயர். அதை பற்றி நாம் ஏற்கனவே பேசினோம். நிருசிம்ம தாபனீய உபனிஷத் என்று ஒன்று இருக்கிறது என்று. தாபனீய ரகசியானாம் என்று இங்கே சொன்ன தாபனீய ரகசியம் என்பது தாபனீய உபனிஷத்தை தான். நிருசிம்ம தாபனீய உபனிஷத் என்பதிலே இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. பூர்வ தாபனீய உபனிஷத் என்று ஒன்று, உத்தர தாபனீய உபனிஷத் என்று இன்னொன்று. இரண்டுமே நிருசிம்ம விஷயமானது. அதற்கு ஆதிசங்கரர் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அந்த வியாக்கியானம் பிரசித்தமாக கூட இருக்கிறது. இருக்கிறது. அந்த மந்திரத்தை மந்திர ராஜம், அந்த மந்திரம் உக்ரம் வீரம் என்று ஆரம்பிக்கிற மந்திரம் இருக்கிறதே, அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை விசதமாக விளக்குகிறது இந்த தாபனீய உபனிஷத் என்பது. இந்த மந்திரத்துக்கு ஒரு விளக்கம் மந்திரராஜ பத ஸ்தோத்திரம் என்கிற கிரந்தத்திலே இருக்கிறது. இந்த 9 ஸ்லோகங்கள் கொண்ட மந்திரராஜ பத ஸ்தோத்திரத்தை இயற்றியவரே பரமசிவன் தான். இதிலே உக்ரம் என்ற முதல் பதத்தின் அர்த்தத்தை முதல் ஸ்லோகத்திலேயும், வீரம் என்ற இரண்டாவது பதத்தின் அர்த்தத்தை இரண்டாவது ஸ்லோகத்திலும் இப்படியாக அந்த ஸ்தோத்திரமே இதனுடைய அர்த்தத்தை விளக்குவதற்காக வந்திருக்கிறது. நம்முடைய ஆச்சாரியர்களாலே மிகவும் உத்தமமாக பரிகிரகிக்கப்பட்டது இது. அதாவது உக்ரம் வீரம் என்கிற நிருசிம்ம மந்திரமும், அதற்கு விளக்கமான பரமசிவன் அருளி செய்த மந்திரராஜ பத ஸ்தோத்திரம் என்பதும் அனுசந்தேயமாக இருந்து கொண்டிருக்கிறது நம்மவர்களாலே. அது தவிர அதே நிருசிம்ம மந்திரத்துக்கு, உக்ரம் என்கிற ஆரம்பிக்கிற அதே மந்திரத்துக்கு மேலும் அதிகமாக வைதிகமான விளக்கத்தை கொடுப்பது நிருசிம்ம தாபனீய உபனிஷத் என்பது. அதிலே உக்ரம் என்பதற்கு ஒரு ரிக்வேத மந்திரம், வீரம் என்பதற்கு இன்னொரு ரிக்வேத மந்திரம் என்று இப்படியாக காண்பித்து அந்த மந்திரார்த்தத்தை விளக்குகிறது.
தாபனீய உபனிஷத். அந்த தாபனீய ரகசியங்களுக்கெல்லாம் சாரமாக இருக்கிறவர் நரசிம்ம பெருமாள். தாபனீய ரகசியம் என்று சொல்லும் பொழுது இந்த பதத்துக்கு 4 விதமாக அர்த்தங்கள் சொல்லலாம். இப்பொழுது நாம் சொன்ன அர்த்தம் நிருசிம்ம தாபனீய உபனிஷத்து என்று பெயர் கொண்ட உபனிஷத்து. உபனிஷத்துகள் எத்தனையோ இருக்கின்றன. சாந்தோக்கியம், பிரகதாரண்யகம், தைத்திரீகம், ஈஷாவாஸ்யம் என்று ஈஷாவாஸ்யத்தை முதலாக சொல்வது கூட வழக்கம். ஈஷா கேன கட என்ற அந்த உபனிஷத்துகளை வரிசைப்படுத்தின ஸ்லோகம் கூட ஒன்று இருக்கிறது. அந்த உபனிஷத்துகளிலே 10 உபனிஷத்துகள் முக்கியமானவை, தசோபனிஷத்து என்று. அந்த 10 உபனிஷத்துகளுக்கும் ஆதிசங்கரர் பாஷ்யம் எழுதியிருக்கிறார். அதை தவிர நிருசிம்ம தாபனீய உபனிஷத் முதலிய வேறு சிலவற்றுக்கும் எழுதியிருக்கிறார். நம்முடைய சித்தாந்த ரீதியிலே உபனிஷத் பாஷ்யக்காரர் என்கிற ரங்க ராமானுஜ மகாதேஷ்கன் தசோபனிஷத் பாஷ்யம் அருளி செய்திருக்கிறார். அந்த உபனிஷத்துகளிலே ஒன்றான நிருசிம்ம தாபனீய உபனிஷத் என்பது 2 பகுதிகளாக பிரிந்திருக்கிறது. அதுதான் தாபனீய ரகசியம் என்பதற்கு அர்த்தம் என்பது இதுவரை சொன்ன அர்த்தம். தாபனீய ரகசியம் என்பதற்கு இன்னொரு விதமாகவும் வியாக்கியானத்திலே அர்த்தம் சொல்லி இருக்கிறார்கள், தாபனீயமும் ரகசியமும் என்று. தாபனீயம் என்று சொன்னதுதான் நாம் இங்கு சொன்ன தாபனீய உபனிஷத்து. அது தவிர ரகசியம் என்று ஒன்றிருக்கிறது. அந்த ரகசியம் என்ன என்றால் அந்த மந்திரங்களுக்குத்தான் ரகசியம் என்று பெயர். அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற மந்திரராஜபத ஸ்தோத்திரம் இருக்கிறதே, அதுவும் ரகசியத்தில் சேர்ந்ததுதான். இது தவிர தாபனீய உபனிஷத்துக்கு சமமாக நிருசிம்மனுடைய பிரசம்சையை பண்ணுகிற ஒரு சம்ஹிதை ஒன்று இருக்கிறது. ஸ்ரீபாஞ்சராத்திரத்திலே ஈஸ்வர சம்ஹிதை என்று பெயர். அந்த ஈஸ்வர சம்ஹிதையும் ரகசிய கிரந்தங்களில் சேர்ந்ததுதான். ரகசியம் என்றால் எதையெல்லாம் நாம் பகிரங்கமாக வெளியிலே வீசி எறிய கூடாதோ, எல்லாருக்கும் கற்பிக்க கூடாதோ, அவற்றுக்கெல்லாம் ரகசிய கிரந்தங்கள் என்று பெயர். இப்பொழுது நம்முடைய விவகாரத்திலேயே சுவாமி தேசிகன் 28 ரகசிய கிரந்தங்களை அருளியிருக்கிறார் என்று சொல்கிறோம். அந்த ரகசிய கிரந்தங்கள் நாமே கூட சில ரகசிய கிரந்தங்களை இதற்கு முன் சேவித்திருக்கிறோம். சில்லறை ரகசியங்கள் என்றும் ரகசியத்திரய சாரம் என்றும் இருக்கிறது. அந்த கிரந்தங்களுக்கு ரகசியம் என்ற பெயர் ஏன் ஏற்பட்டது என்றால், ரகசியத்துக்கு எதிர்ப்பதம் சதஸ்யம். சதஸ்யமாக அதை சொல்லக்கூடாது. அதாவது பொது மேடைகளிலே போய் அந்த கிரந்தங்களை பற்றி சூக்ஷ்மார்த்தங்களை எல்லாம் பலருக்கும் தெரிவிக்க கூடாது. ரகசியமாக ஒரு சிலருக்கு மட்டும் அவற்றை சொல்லித்தர வேண்டும் என்று இருப்பதனாலே அவற்றுக்கு ரகசியம் என்று பெயர். இப்பொழுது நிருசிம்ம பகவானுடைய பிரசம்சையை ஸ்தோத்திரத்தை பண்ணுகிற ரகசியங்கள் சில இருக்கின்றன. உதாரணமாக ஈஸ்வர சம்ஹிதை, மந்திரராஜவத ஸ்தோத்திரம் முதலிய ரகசியங்கள். அதனாலே தாபனீய ரகசியானாம் என்பதில் தாபனீய உபனிஷத்தை மட்டும் வைத்துக் கொள்ளாமல் மற்ற ரகசியங்களையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்பது ஒரு அர்த்தம். மூன்றாவது அர்த்தம், இது வேடிக்கைக்கு மட்டும். இந்த வேடிக்கையை நாம் சற்று நேரம் கழித்து விவரமாக பார்க்க போகிறோம். தபனன் என்றாலே சூரியனுக்கு பெயர். இப்பொழுது கூட பார்த்தோம், தபனே துக்னிநயனா என்ற இடத்துல. தபனன் என்று சூரியனுக்கு ஏன் பெயர் என்றால், தப்பிக்க பண்ணுபவன் தபனன். தப்பிக்க பண்ணுதல் என்றால் கொளுத்துதல். தன்னுடைய வெயிலாலே எல்லாரையும் தவிக்க பண்ணுகிறான். அப்போ அந்த தபனா என்கிற பதத்தில் இருந்து பிரத்யத்தை போட்டு தாபனீய என்று வந்திருக்கிறது என்று சொன்னால், கொளுத்துபவனை சேர்ந்ததான என்று அர்த்தமாகிறது. இந்த ரகசியத்துக்கு தாபனீயம் என்று பெயர் வைத்ததற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தோமானால், அது நிருசிம்மனை சேர்ந்தது என்ற அர்த்தம் கூட தாபனீய என்பதிலே கிடைக்கும். எப்படி கிடைக்கும் என்றால், கொளுத்துபவனை சேர்ந்தது என்ற அர்த்தம். இப்பொழுது வேடிக்கைக்கு கொளுத்துபவனை சேர்ந்தது என்பது மட்டும் நமக்கு போரும். கொளுத்துபவனை சேர்ந்த ரகசியம் என்பதிலே எப்படி வேடிக்கை வருகிறது என்பதை சற்று
நேரம் கழித்து பார்ப்போம். இது தாபனீயம் என்பதற்கு மூன்றாவது அர்த்தம். தாபனீய ரகசியம் என்ற இடத்திலே தாபனீயம் என்றால் பொன் என்ற அர்த்தம். அதாவது உருக்கி எடுத்த தங்கம், ஆபரணத்துக்கு ஏற்றதாக பண்ணின தங்கம். இந்த ரகசியங்கள் தாபனீய ரகசியங்கள் என்று சொல்லும் பொழுது பொன்னான ரகசியங்கள் என்று அர்த்தமாகிறது. மந்திரங்கள் எல்லாம் பொன்னான மந்திரங்கள் நரசிம்மனுக்கு இருக்கின்றன என்றால், பொன்னுக்கு இருக்கிற எந்த குணங்களை வைத்துக் கொண்டு இவற்றை பொன்னான ரகசியங்கள் என்று சொல்கிறோம் என்றால், பிரகிருஷ்டமானவை அனர்கமானவை என்று இரண்டு சொல்லலாம். பிரகிருஷ்டமானவை என்றால் உயர்ந்தவை, அனர்கமானவை என்றால் விலை மதிப்பு அற்றவை. அப்படியான ஒரு பிரகர்ஷத்தையும் ஏற்றத்தை, பிரகர்ஷம் என்றால் ஏற்றம், விலை மதிப்பற்றது என்றால் மதிப்பு, இவற்றை கொண்டவை. அதனாலே இந்த ரகசியங்கள் தங்க ரகசியங்கள், பொன்னான ரகசியங்கள், தாபனீய ரகசியங்கள் என்று சொல்லப்படுகின்றன என்று. ஆஹா தாபனீய ரகசியானாம் என்ற மூன்றாவது பாதத்தில் இருக்கிற பதத்துக்கு 4 அர்த்தங்களும் இங்கே ஒட்டி வருவதை நாம் பார்த்தோம். தாபனீய ரகசியானாம் என்று இருக்கிறது, ரகசியம் என்று. எல்லா உபனிஷத்தையுமே நாம் ரகசியம் என்றுதான் சொல்லுகிறோம். இன்னும் சொல்ல போனால் உபனிஷத் என்கிறது வேதம் என்கிற பெரியதொரு சாகித்ய சமுத்திரத்துக்கு தலைப்பகுதி மட்டும். வேதம் மொத்தத்தையுமே கூட நாம் மறை என்கிற பதத்தாலே தமிழிலே வழங்குகிறோம். மறை என்றால் மறைத்து காக்க வேண்டிய வஸ்து. வேதமே ரகசியம்தான். வேதத்தை கூட எல்லாருக்கும் கற்பிக்க முடியாது. அந்த மறையிலே தலையாஜ பகுதி மறைத்தலை என்று கூட தேசிகன் சொல்வார் உபனிஷத்தை, மறைத்தலை என்று. அது ரகசியமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், பொத்தி பொத்தி போற்ற வேண்டும் என்று. எங்கே வெளியிலே கசிந்து விட போகிறதோ என்று பயந்து தகுதி பெறாதவர்களுக்கு அது போய் சேராத வண்ணமாக ரட்சணம் பண்ண வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. சில பேருக்குத்தான் வேதம் கற்கும் உரிமையே இருக்கிறது பிறவியிலேயே. வியாசர் சொல்லுகிறார், ஸ்ரீ சூத்ரத்விஜ பந்தூனாம் த்ரயீன ஸ்ருதி கோச்சரா என்று. ஸ்திரீக்கள், உபநயனமாகாதவர்கள் எல்லாரையும் எடுத்துக் கொள்ளலாம். சூத்ரர்கள் 4வது வர்ணத்தவர்கள், த்விஜபந்துக்கள் முதல் 3 வர்ணத்தவர்களிலேயே கூட அதற்கான சம்ஸ்காரத்தை, அதற்கான சுத்தியை பெறாதவர்கள், பேரளவுக்கு த்விஜர்களாக இருப்பவர்கள் த்விஜபந்துக்கள் என்று சொல்கிற வழக்கம். அவர்களுக்கெல்லாம் திரையீ, இந்த ரிக்யஜு சாம ரூபமான மும்மறை இருக்கிறதே, அது ந ஸ்ருதி கோச்சரா, காதுக்கு கூட படக்கூடாது. அவர்கள் பேசக்கூடாது என்று மட்டும் சொல்லவில்லை, காதால் கேட்பதற்கு கூட நிஷேதம் இருக்கிறது. வேதத்தை ஒருவன் ஓத வேண்டும் என்றால் அவன் பெரிய விரத நியமங்களை கடைபிடித்துக் கொண்டிருப்பவனாக இருக்க வேண்டும். இதிலே சொன்னது தலைமுறை தலைமுறையாக அவனுடைய முன்னோர்கள் வேதத்தை ஓதி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவனுக்கு தகுதி வரும். உதாரணமாக நம்முடைய தந்தையோ தாயோ தாத்தாவோ ரிக்வேதத்தை ஓதி வந்தார் என்றால் நான் எதிர்வேதத்தை ஓதக்கூடாது. அதற்கான தகுதி நான் ரிக்வேதத்தை கற்ற பிறகுதான் வரும். அதற்கு ஸ்வசாகா என்று பெயர். அதாவது நம்முடைய வம்சத்திலே முன்னோர்கள் வேதத்தின் எந்த பகுதியை கற்று ஓதி வந்தார்களோ அந்த பகுதியை கற்பதற்கு மட்டும்தான் எனக்கு முதலிலே உரிமை. சில சமயங்களிலே அந்த பகுதி மொத்தமும் கற்றான பிறகும் கூட, அது பல வருஷங்கள் ஆகும்,
அதற்கு பிறகும் கூட எனக்கு மேன்மேலும் வேதம் கற்பதற்கு நாட்டம் இருந்தால் வேறொரு சாகையையும் கற்கலாம். ஆனால் எவனுக்கு அவனுடைய பூர்வர்களிலே தெரிந்த வரைக்கும் யாருமே வேதம் கற்கவில்லையோ அப்பொழுது திரிபூருஷ விச்சேதம் ஏற்பட்டு விட்டது என்ற அர்த்தம். அவன் இதற்கு பிறகு வேதத்தை கற்க முடியாதவனாக ஆகிறான். அந்த அளவுக்கு அதை நாம் ரகசியமாக கருதுகிறோம் வேதத்தை. இந்த ஸ்லோகம் மனுஸ்மிருதியிலே இருக்கிறது. வித்யா பிராமணமேத்யாஹ சேவதிஸ்தேஸ்மி ரக்ஷமாம் அசூயகஹஜமாம்மாதாஹ ததாஸ்யாம் வீர்யவத்தமா என்று. வித்யா வித்யா என்பதற்கு இங்கே வேத மந்திரம் என்று அர்த்தம் வைத்துக் கொள்வோம். வேத கல்வியானது பிராமணம் பிரம்மபரணாக பிரம்மச்சாரியாக, அதாவது வேதம் ஓதுவதற்கான நியம நிஷ்டைகளுடன் இருக்கிறவனை ஏத்திய வந்து அவனிடம் வந்து என்றர்த்தம். ஆஹா பேசியது, இந்த கல்வியே பேசியதாம். கல்வி கற்பவனிடம் என்ன பேசியது என்றால் சேவதி ஒரு புதையல் நிதி போலே உனக்கு நான் இருக்கிறேன். அதாவது தன்னுடைய மதிப்பை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னுடைய நிதி போலே நான் இருக்கிறேன். நிதி என்ன பண்ணும்? நமக்கு கேட்டதை எல்லாம் ஒரு விதமாக சத்வாரகமாக நமக்கு பெற்று தரும். ரக்ஷமாம், ஆனால் நீ எனக்கு பண்ண வேண்டியது ஒன்று இருக்கிறது. என்னை காப்பாற்றி வைத்துக்கொள், இறைத்து விடாதே. இந்த வேத கல்வியை அசூயை உள்ளவன் ஒருவனுக்கு சொல்லிக் கொடுத்து விடாதே, அப்பொழுது எனக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். அப்படி அயோக்கியர்களுக்கு கற்றுத்தராமல் பொத்தி பொத்தி ரகசியமாக வைத்துக் கொண்டிருந்தாயானால் நான் மேன்மேலும் வீரியமடைவேன். இந்த கருத்து சம்பிரதாய கருத்துகளிலே முக்கியமானதாக இருக்கிறது. ஒருவன் ஒரு மந்திரத்தை உபதேசம் பெறுகிறான். அந்த மந்திரத்தை பலருக்கும் பகிரங்கமாக தெரிவித்து விட்டால் அந்த மந்திரத்தினுடைய வீரியம் குன்றி போகிறது. அப்படி பண்ணாமல் அந்த மந்திரத்தை மேன்மேலும் ஆவர்த்தி பண்ணி ஜபம் பண்ணி புரஸ்சரணம் பண்ணி அதனுடைய வீரியத்தை இவன் ஏற்றிக்கொண்டே போக வேண்டும். அப்படி ஓரளவுக்கு வீரியம் ஏறின பிறகுதான் இன்னொருவனுக்கு அந்த மந்திரத்தை உபதேசிக்கிற தகுதி வருகிறது. அந்த இன்னொருவனும் யோக்கியனாக அந்த மந்திரத்தின் உபதேசம் பெறுவதற்கு தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். தகுதி இல்லாதவர்களுக்கு இவன் மந்திரத்தை உபதேசித்து விட்டால் என்ன விளைவு ஏற்படும் என்றால் அந்த மந்திரத்தினுடைய வீரியம் குறைந்துவிடும். அந்த மந்திரத்தினுடைய வீரியம் குறைவு என்றால் அந்த மந்திரத்தினாலே என்னென்ன சித்திகள் நாம் எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் வராமல் போய்விடும். ஷட்கர்ணோ பித்யதே மந்திரஹ என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இதிலே மந்திர என்பதற்கு ரெண்டு அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். ராஜாக்கள் எல்லாம் மந்திராலோசனைகள் என்று ரகசியமாக கூடி ஆலோசனைகள் பண்ணுவார்கள். இந்த ராஜநீதி என்ன சொல்கிறது? ஷட்கர்ணா ஆறாவது காதுக்கு அது எட்டி விட்டதானால் அந்த மந்திரமானது பித்யத்தை பிளவுபட்டு போகும், பயனற்று போகும் என்கிறது. அதே மாதிரிதான் உபதேச காலங்களிலே கூட, உதாரணமாக பிரம்மோபதேசம் என்கிற காயத்ரி மந்திரோபதேசம் உபநயன காலத்திலே மேடையிலே பந்தலிலே நடக்கிறதே, பல பேருக்கு எதிரே சதசியமாகத்தானே நடக்கிறது என்றால் அப்படி கிடையாது. கொண்டாட்டத்திற்காக சதசியம் போல தோன்றினாலும் நாம் என்ன பண்ணுகிறோம்? உபதேச காலத்திலே ஒரு பட்டு துணியை எடுத்து போர்த்தி விட்டு வாத்தியங்கள் முழங்க அங்கே என்ன உபதேசம் நடக்கிறது என்பது பந்தலில் இல்லாதவர்களுக்கு தெரியாதபடியாக அந்த மந்திரம் ரகசியமாக உபதேசிக்கப்படுகிறது. 2 பேர் தான் மந்திரோபதேச காலத்திலே இருக்கலாம், உபதேசிப்பவன் உபதேசம் கேட்பவன் என்று. 3வது பேர் இருந்தால் அதை வேடிக்கையாக ஷட்கர்ணகா என்று சொல்கிற வழக்கம். 6வது காது வந்து 6 காதுகள், ஒவ்வொருவருக்கும் 2 காதுகள் வீதம். அப்பொழுது அந்த மந்திரமானது தன்னுடைய வீரியத்தை எழுந்து விடுகிறது. அப்படியெல்லாம் விதித்திருப்பதாலே தான் ரகசியம் என்று பெயர். தாபனீய ரகசியானாம் என்று தாபனீய உபனிஷத்து இருக்கிறதே, அதில் இருக்கிற மந்திரங்கள் கூட ரகசியங்கள் தான்.
அஷக்கர்ணமாக வெளியிட்டு என்று தேசிக சுத்தி இருக்கிறது ரகசிய திரைசாரத்திலே. இந்த ரகசிய கிரந்தங்களை எல்லாம் வெளியிடும் பொழுது இதில் இருக்கிற காலக்ஷேபம் சாதிக்கும் பொழுது கூட அஷக்கர்ணமாக என்றால் மூன்றாம் பேர் தெரியாதபடி சொல்ல வேண்டும் என்று. இன்னொரு பழமொழி இருக்கிறது, மந்திரம் எத்தனேன கோபயேத் என்று. மந்திரத்தை கோபயத்தை மறைத்து காக்க வேண்டும். அதற்காக எத்தனேன முயற்சி கூட பண்ண வேண்டும். மந்திரத்தை சொல்லாமல் இருப்பதற்கு என்ன முயற்சி என்றால், சொல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் எல்லாம் ஏற்பட்டால் கூட சொல்ல வேண்டிய தகுதி இருந்தால் ஒழிய சொல்லக்கூடாது. அதற்காக நாம் முயற்சிகள் கூட பண்ண வேண்டி இருக்கும். யாரோ ஒருவர் அவர் நமக்கு பரிச்சிதராக இல்லாமல் இருக்கலாம், பரீட்சித்து பார்க்காதவராக இருக்கலாம். ஏதோ ஒரு மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணு என்று கேட்டால் கேட்ட மாத்திரத்தினாலேயே கிடைத்தது பேராக உபதேசித்து விடக்கூடாது. அவர் உபதேசத்துக்கு தகுதி பெற்றவர் தானா என்பதை பரீட்சித்து பார்த்தால் ஒழிய ஒப்புக்கொள்ளக்கூடாது. இப்படியெல்லாம் பண்ண வேண்டி இருப்பதால் தான் எத்தனேன என்கிற பதம் இங்கே இருக்கிறது. மந்திரம் எத்தனேன கோபயேத். இந்த முழு ஸ்லோகமும் குரு பரம்பரா சாரத்திலேயும் வருகிறது, ரகசியத்திலே சாரத்திலே வேறொரு அதிகாரத்திலேயும் வருகிறது. குரும் பிரகாஷயே தீமான் மந்திரம் யத்னேன கோபயேத் அப்பிரகாஷ பிரகாஷாப்யாம் க்ஷீயேதே சம்பதாயுஷி என்பது மேற்கோளாக தேசிகன் காட்டின ஸ்லோகம். நாம் நம்முடைய ஆச்சாரியனை மறைக்காமல் வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஆச்சாரியன் உயர்ந்தவர், ஞாதா அனுஷ்டாதா என்றெல்லாம் பல பேரிடம் பறைசாற்றிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த ஆச்சாரியர் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார் என்கிற மந்திரம் இருக்கிறதே, அதை மட்டும் மறைத்து வைக்க வேண்டும். அதை நான் சொல்ல மாட்டேன். அப்பிரகாச பிரகாசாபியாம், குருவை பிரகாசியாதொழிந்தாலும் தப்பு, மந்திரத்தை பிரகாசப்படுத்தினாலும் தப்பு. இரண்டுக்குமே க்ஷீயேதே சம்பதாயுஷி என்று செல்வம், ஆயுஷ் முதலியவற்றிலே ஒரு க்ஷயம், ஒரு குறைபாடு ஏற்படும் என்று. இதனாலே ரகசியானாம் என்று பெயர். குறிப்பாக தாபனீய உபனிஷத்திலே இருக்கிற மந்திரங்களுக்கும் ரகசியங்கள் என்று பெயர். அது தவிர ஈஸ்வர சம்ஹிதையிலே நிருசிம்ம மந்திரம் என்கிற அனுஷ்டு ஸ்லோகத்திலே அதனுடைய விளக்கமான மந்திரராஜபத ஸ்தோத்திரத்திலே இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாமே ரகசியங்கள். சாண்டில்ய ஸ்மிருதி சொல்லுகிறது, கோபஜன்னாச்சரே தர்மம் நாபிருஷ்ட கிஞ்சிதுச்சரேத் பிருஷ்டோபி நவதேதர்த்தம் குஹ்யம் சித்தாந்தமேவச. நாம் தர்மாச்சரணம் பண்ணும் பொழுது கூட கோபயன்னு அதை மறைத்து கொண்டு பண்ண வேண்டும். ஏதோ ஒரு டம்பத்துக்காக நான் பண்ணுகிறேன், நான் 1008 காயத்ரி ஜபம் பண்ணுகிறேன் என்றெல்லாம் ஊரறிய பறைசாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. தர்மத்தை நாம் ஆச்சரிக்கும் பொழுதோ அனுஷ்டிக்கும் பொழுதோ அதை கோபயன்னு, அதை வெளியாருக்கு பறை சாற்றாமல் பண்ண வேண்டும். நாபிருஷ்ட கிஞ்சிதுச்சரேத். உன்னை யாராவது பிரணதி பூர்வகமாக கேட்டால் ஒழிய ரகசியங்களை எல்லாம் சொல்லக்கூடாது. எதையுமே வாய் தவறி உச்சரித்து விட போகிறீர்கள், கூடாது. பிருஷ்டோபி நவதேதர்த்தம், அப்படி கேட்டால் கூட சிலவற்றைத்தான் சொல்லி தரலாம். குஹ்யம் அர்த்தம் சித்தாந்தம், இதெல்லாம் குஹ்யம் என்றால் மறைத்து வைக்க வேண்டிய அர்த்தத்தையும் சித்தாந்தத்தையும் கேட்கிறானே என்கிற மாத்திரத்தினாலேயே சொல்லிக் கொடுத்து விடக்கூடாது. இன்னும் பரீட்சித்து இவன் தகுதி வாய்ந்தவன் தான், இந்த மந்திரம் இவனிடம் சென்றால் வீரியத்தோடு கூட இருக்கும் என்பதை நன்றாக நிஷ்கர்ஷித்து கொண்ட பின் தான் உபதேசத்தையே பண்ண வேண்டும் என்கிறது சாண்டில்ய ஸ்மிருதி. இதனுடைய விரிவு, அதாவது இந்த மந்திரங்கள் எல்லாம் ரகசியங்கள் என்கிற கருத்து ஆச்சாரிய கிருத்தியாதிகாரம் என்கிற அதிகாரத்திலே இருக்கிறது, 30வது.
ரகசியத்திரை சாரத்திலே, குரு பரம்பரா சாரத்திலேயும் இருக்கிறது. மிகவும் விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் இந்த அறிவுரையிலே மிகவும் ஊற்றத்தோடு கூட மந்திரங்களை காத்து வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் அதற்கு வீரியம் அதிகமாக இருக்கும். பலருக்கும் வெளியிட்டு அதன் வீரியத்தை குறைப்பதாலே நமக்கென்ன பயன்? மந்திரம் ஒரு பயனை கருதித்தானே நாம் உபதேசம் பெறுகிறோம். அந்த பயன் இல்லாமல் போய்விடுமே, அதன் வீரியத்தை நாமே குறைத்து விட்டால். பகவத்கீதையிலே கூட இதந்து தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யனசூயவே, நான் சொல்ல போகிற இது குஹ்யதமம், மிகவும் ரகசியமானது. ஆனால் கூட உனக்கு சொல்லுகிறேன், ஏனென்றால் அனசூயவே, நீ அதற்கு தகுதி வாய்ந்தவன், அசூயை இல்லாதவன் என்பதை நான் பார்த்த பிறகு சொல்லுகிறேன். ஞானம் விஜான சகிதம் யஜ்ஞாத்வா முக்யசே சுபாதே. இது தவிர பகவத்கீதையின் முடிவிலே கூட இமம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வபிதாஸ்யதி, இந்த பகவத்கீதை என்று மொத்தமே கூட பரமம் குஹ்யம், மிக மிக கோபனீயம், ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டிய கருத்துகள் நிறைய இருக்கின்றன. அதிலே அதை யாருக்கு சொல்லித்தரலாம் என்றால் கிருஷ்ண பக்தர்களுக்கு சொல்லித்தரலாம். தப்பித்தவறி நாஸ்திகர்களுக்கெல்லாம் அது போய் சேரும்படியாக நாம் பண்ணிவிட்டோமானால் அந்த கீதையினுடைய மதிப்பே குறைகிறது, வீரியம் குறைகிறது என்கிறார். அப்படி ஒரு அபச்சாரத்தை நாம் பண்ணவர்களாகும். நாம் பகவத்கீதையை மிகவும் ஸ்துதித்து போற்றி பாராட்டி வைத்துக் கொள்ள வேண்டி இருக்க, அதனிடமே அபச்சாரப்பட்டு அதை தகாத இடத்திலே கொடுத்து விட வேண்டாம் என்று. இதேதான் ரகசியங்கள் எல்லாவற்றுக்கும் பொருந்துவது. இங்கே தாபனீய ரகசியானாம் என்று தாபனீயங்களை ரகசியங்களாக சொன்னதற்கும் அதுவேதான் கருத்து. தாப என்கிற பதத்திலே இங்கே வேடிக்கை இருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே கவனித்தோமானால் ஒவ்வொரு பாதத்திலேயும் தபா தாபா என்பது வந்திருக்கிறது. தபனேந்த்வக்னிநயனஹா என்கிற தபனா இருக்கிறதே, அதுவும் கொளுத்துபவன் என்கிற அர்த்தத்தில் தான் சூரியனுக்கு பெயராக வந்திருக்கிறது. தாபானபச்சினோதுனஹா என்கிற இடத்துல தாபம் வந்திருக்கிறதே, அது கூட ஒரு தவிப்பு, ஒரு தகிப்பு, துன்பம். தாபனீய ரகசியானாம் என்ற இடத்துல தாபனீயம் என்பது ஒரு பெயராக இருந்தாலும் கூட அதற்கும் இதே மாதிரி தாபா என்ற சம்பந்தம் உள்ள அர்த்தம் இருக்கக்கூடும். ஆக தாபா தாபா என்றது வெறும் பாதாரம்ப அனுப்பிராசத்துக்காக மட்டுமில்லை, சப்த அலங்காரத்துக்காக மட்டுமில்லை, இதிலே இன்னொரு அலங்காரமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சொல்வதை கவி நயத்தோடு சொல்லுகிறார். கவி தார்க்கிக சிம்மமானபடியினாலே தேசிகன் என்ன சொல்கிறார்? எல்லாம் கொளுத்தும். தபனன் கொளுத்துவான், அக்னி நயனன் நெருப்பு கண்ணன் கொளுத்துவான். ரகசியமும் தாபனீயமாக இருக்கிறது. அந்த தாபனீய ரகசியத்திலே இருக்கிற நரசிம்மன் நெருப்பு கண்ணாக இருந்து கொண்டு அப்படி இருப்பவனிடம் தாப அபச்சயம், என்னுடைய தாபம் நீங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது தகுமோ? அவன் தாபம் கொடுப்பவன், கொளுத்தி எடுப்பவன், கண்ணிலேயே அக்னியை கொண்டிருப்பவன், அதிகப்படியாக மூன்றாவது கண்ணை வைத்துக் கொண்டு அவனிடம் நாம் வேறு சிலவற்றை பிரார்த்திக்கலாமே ஒழிய என்னுடைய தாபம் போக்கு என்று பிரார்த்திக்கலாமா என்று நமக்கு சந்தேகம் வரும்படியாக ஒரு வேடிக்கை. இதற்கு விரோதாபாச அலங்காரம் என்று பெயர். உண்மையிலேயே நாம் அர்த்தம் பார்த்தோமானால் சூரியன் கண்ணாக இருக்கிறான், நெருப்பு கண்ணாக இருக்கிறது என்பதெல்லாம் உண்மை. ஆனாலும் கூட அந்த கண்ணை திறந்து எரிக்க முடியும் என்பது கூட உண்மையாக இருக்கலாம். இருந்தாலும் பக்தர்களிடத்திலே அதே கண்ணை கொண்டு அவன் குளிர கட்டாட்சிக்கவும் முடியும். சக்ஷோ சூர்யோ அஜாயதா என்று புருஷ சூக்தம் பெருமாளுடைய சற்றுசிலிருந்துதான் சூரியனை உண்டானான் என்கிறது.
அதனாலே அவனுக்கு சூரியன் கண்ணானதிலே வியப்பில்லை. அதே மாதிரி நிருசிம்ம பெருமாளுக்கு அக்னியும் கண்ணா இருந்தாலும் கூட கொளுத்துவது என்பது சத்துருக்கள் விஷயத்தில்தான். நம்மை போன்ற அடியவர்களிடத்தில் பக்தர்களிடத்தில் அதே கண்ணை வைத்துக் கொண்டு அவன் குளிர கட்டாட்சிப்பதும் முடியும். இதை பின்னாலே காமாசிகா அஷ்டகத்திலேயே ஒரு ஸ்லோகத்திலே இதை பற்றி பேசப் போகிறார். தன்னுடைய கண் பார்வையாலேயே, ஒரே கண் பார்வையாலேயே வெவ்வேறு பேருக்கு வெவ்வேறு மாதிரியான உணர்ச்சிகளை ஏற்படுத்துவான். சில பேர் அந்த கண் சுட்டெரிக்கிறது என்கிறார்கள், சில பேர் அந்த கண் குளிர்கிறது என்கிறார்கள். அப்படி ஒரு வித்தியாசத்தை கொண்ட கண் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த விரோதாபாசம், தமிழிலே முரண்பாட்டு தோற்றம் என்பார்கள். முரண்பாட்டு தோற்றம் மட்டும்தான், முரண்பாடு உண்மையிலேயே கிடையாது. தாபனீய என்பதற்கு இந்த அர்த்தத்தை நாம் சொல்ல போவதில்லை. தாபனீயால இருக்கிற தாபம் என்பது இங்கே பிரசக்தம் இல்லை. அவன் நம்முடைய தாபத்தை போக்க வல்லவன் தான். நம்முடைய தாபத்திரயத்தையும் 3 விதமான தாபங்களையும் நிருசிம்மன் போக்குவான் என்று விரோதாபாசத்துக்கு அமைதி சமனம் ஏற்பட்டு விட்டபடியினாலே இது ஒரு தனி காவியாலங்காரமாக கருதப்படுகிறது. 4வது பாதம் சார காமாசிகா ஹரிஹி. இவன் சாரமானவன். அந்த உபனிஷத்துக்கு சாரமானவன் என்றால் அந்த உபனிஷத்திலே முக்கியமாக பிரதிபாத்தியன் என்ற அர்த்தம். அந்த உபனிஷத் எதை பிரதிபாதிக்கிறது, எதை தெரிவிக்கிறது என்றால் நிருசிம்மனுடைய வைபவத்தை தான் அது தெரிவிக்கிறது. அந்த உபனிஷத்தினுடைய சாரம் என்ன என்றால், முக்கிய பகுதி என்ன என்றால், முக்கிய கருத்து என்ன என்றால் நரசிம்மன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நூலினுடைய சாரம் என்பது அதனுடைய முக்கிய கருத்து என்ற அர்த்தம். இந்த உபனிஷத் இருக்கிறதே, பூர்வ தாபனீய உபனிஷத்தும் உத்தர தாபனீய உபனிஷத்துமாக சேர்ந்து அச்சு போட்டிருக்கிறார்கள் பல பேர். சங்கரருடைய பாஷ்யத்தோடு சேர்ந்து அது 160 பக்கங்கள் கொண்ட ஒரு உபனிஷத்தாக இருக்கிறது. அந்த 160 பக்கங்களிலேயுமே சாரமாக இருப்பது நரசிம்மன் தான். ஆரம்பத்திலே எப்படி வருகிறது, அவன் எப்படி உக்ரன் என்பதை சொல்லுகிறது. அதை சொல்லும் பொழுது ஸ்துஹி ஸ்ருதம் கர்த்தசுதம் யுவானம் மிருகன்ன பீமமுபஹத்னும் உக்ரம் என்று உக்ரனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று ஒரு வேத வாக்கியம் இருக்கிறதே, அதை எடுத்து காட்டி அந்த தாபனீய உபனிஷத் சொல்லுகிறது. அதற்கடுத்த பகுதியிலே அவன் எப்படி வீரன் என்பதை பற்றி பேசுகிறது. அந்த மந்திரம் அப்படி பேசுவதனாலே உக்ரம் என்பதற்கு அடுத்த பதம் வீரம் என்று இருக்கிறது நிருசிம்ம மந்திரத்திலே. அதையும் யதோ வீர கர்மண்ய சுதக்ஷோ யுக்தக்ரே தேவகாமஹா என்கிற வேத மந்திரத்தை எடுத்து அந்த மந்திரத்திலே சொன்ன வீரன் இவன் தான், நரசிம்மன் தான் என்றெல்லாம் எடுத்து காண்பித்து பூர்வ தாபனீய உபனிஷத் வர்ணிக்கிறது. அதே மாதிரி அவன் எப்படி விஷ்ணு, விஷ்ணு என்றால் எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பவன் என்ற அர்த்தம். அதற்கும் வேத மந்திரத்தையே காண்பித்து விபேஷ புவனானி விஸ்வா பிரஜாபதி பிரஜயா சம்விதான என்கிற மந்திரத்தை காண்பித்து அவன் விஷ்ணு என்கிறது. அதே மாதிரிதான் அவன் ஜுவலந்தம் என்றிருக்கிறது, ஜுவலன்னாக ஜுவலிப்பவனாக எப்படி இருக்கிறான் என்பதற்கும் வேத மந்திரத்தை காண்பிக்கிறது. இப்படியாக அந்த தாபனீய உபனிஷத்தானது நிருசிம்மனுடைய வைபவத்தை, நிருசிம்ம மந்திரம் சொல்லித் தருகிற வைபவத்தை இன்னும் விசதமாக பிரதிபாதித்து அந்த நிருசிம்மனையே சாரமாக கொண்டிருக்கிறது உபனிஷத்து. அந்த உபனிஷத்துக்கு சாரமாக இருக்கிறவன் நிருசிம்மன். சார காமாசிகா ஹரிஹி. காமாசிகா தமிழிலே வேளிருக்கை. முதல் ஸ்லோகத்திலேயே பார்த்தாயிற்று, காமாத் அதிவசன் ஜீயாத் என்று. முதல் ஸ்லோகத்திலே காமாத் அதிவசன் என்பதற்கு 3 அர்த்தங்களை பார்த்தோம். இப்பொழுது காமாசிகா என்ற இடத்திலே அந்த 3 அர்த்தங்கள் மொத்தத்தையும் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் முதல் ஸ்லோகத்திலே ஸ்ருதிகள் என்கிற பெண்டிலும் வேகவதி என்கிற பெண்ணும் 2 பக்கங்களிலேயும் இருப்பதனாலே வந்த காமம் என்பது. இங்கே அந்த அர்த்தம் இந்த ஸ்லோகத்திலே காமாசிகா என்கிற பெயரிலே வராது. வேள் இருக்கை என்றால், வேள் என்று காமனுக்கு பெயர், அதாவது மன்மதனுக்கு பெயர். நாம் ஏற்கனவே ஆண்டாளுடைய பாசுரத்தை கூட
காண்பித்தோம் கருப்புவில் மலர்கனை காம வேளை என்று. வேள் என்றால் மன்மதன், அவன் இருக்கும் இடம் வேள் இருக்கை. தமிழிலே அது வேளுக்கை என்று மருவி இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் திருவேளுக்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த கஷேத்திரத்தை. அதை சம்ஸ்கிருதப்படுத்தினோமானால் வேள் என்பதற்கு காமன், இருக்கை என்பதற்கு ஆசிகா. ஆக வேள் இருக்கை என்பது காமாசிகா. அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன என்றால், காமம் என்றால் விருப்பம். பெருமாள் தானே விருப்பப்பட்டு ஆசிகா வீற்றிருக்கிறார் இந்த கஷேத்திரத்திலே, அதனாலே இது காமாசிகா கஷேத்திரம். மற்ற தேவர்களோ ரிஷிகளோ பிரார்த்தித்து அவர்களுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து வந்த கோவில் எத்தனையோ ஸ்தலமாக புராணங்களிலே பார்க்கிறோம். அப்படி பல கோவில்கள் உண்டு. இந்த காமாசிகா என்கிற திருவேளுக்கை திவ்ய கஷேத்திரத்திலே அவராகவே விரும்பி அந்த கோவிலிலே அர்ச்சாமூர்த்தியாக வந்திருக்கிற காரணத்தாலே அது காமாசிகா என்ற பெயரை பெறுகிறது. ஆகா, இரண்டு அர்த்தங்கள் சொன்னோம். மன்மதனுடைய நிவாசமான கஷேத்திரம் என்று ஒன்று, பெருமாள் தானே விருப்பப்பட்டு வீற்றிருக்கிற இடம் என்று ஒன்று. இப்பொழுது மூன்றாவது அர்த்தம் காமாசிகா என்பதற்கு சொல்ல போகிறோம். இந்த மூன்றாவது அர்த்தம் இன்னும் கூட சரசமான அர்த்தமாக இருக்க போகிறது. காமன் என்று பெருமாளுக்கே பெயர் என்று. மன்மதன் என்ற அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. பெருமாளுக்கே கூட காம காம பிரத பிரபு யுகாதிகிருத் யுகாவர்த்தா என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே 1000 திருநாமங்களை அடுக்கி சொல்லும் பொழுது காமஹா என்று ஒரு திருநாமம் அவனுக்கு வருகிறது. அந்த திருநாமத்துக்கு அர்த்தம் எழுதும் பொழுது ஒவ்வொரு திருநாமமே பகவானுடைய ஒவ்வொரு குணத்தை கீர்த்திக்கிற திருநாமம் என்று சொல்லி அந்த திருநாமத்துக்கெல்லாம் அர்த்தம் எழுதுகிறது பாஷ்யம். விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் யார் எழுதியிருக்கிறார் என்றால் ஆதிசங்கரரும் எழுதியிருக்கிறார். நம்முடைய சம்பிரதாயத்திலே பராசர பட்டரும் எழுதியிருக்கிறார். பராசர பட்டர் எழுதின விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்துக்கு பகவத் குண தர்ப்பணம் என்று பெயர். அந்த பகவத் குண தர்ப்பணத்திலே காமன் என்று பெருமாளுக்கு ஏன் பெயர் என்பதை இவ்வாறு சொல்லுகிறார். சீலௌதாரியாதிபிஹி ஆத்ம குணைஷ்ட நிகாம கமனீயத்வாதே காமஹா என்று. பகவானுக்கு ஷீலம், கலந்து பழகும் பண்புக்கு சீலம் என்று பெயர். ஔதாரியம், வாரி வாரி வழங்குகிற பண்புக்கு ஔதாரியம் என்று பெயர். ஆதிபிகி, இது முதலான பல கல்யாண குணங்கள்னாலே ஆத்ம குணைஷ்ட என்று குணங்களாலேயும் என்று ஏன் சொல்கிறார் என்றால், இதற்கு முன்னே அவருடைய வடிவழகை பற்றி பேசினார். காந்த காம காம பிரத பிரபு. காந்தகா என்ற பதம் இதற்கு முன்னே இருந்தது. காந்தகா என்ற பதத்துக்கு திருநாமத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது பெருமாளுடைய வடிவழகை பற்றி பேசினார். இப்பொழுது குணைஷ்டா என்று வடிவாலே மட்டும் நம்மளை ஈர்ப்பவன் இல்லை, அவன் குணங்களாலேயும் நம்மை ஈர்ப்பவன், கவருபவன். நிகாம கமனீயத்வாதி, நிகாமம் மிகவும், கமனீயம் நம்முடைய விருப்பத்தை அவன் நம்முடைய விருப்பத்துக்கு ஆளாவதாலே விரும்பும்படியாக அவன் இருப்பதனாலே அவனுக்கு காமஹா என்று பெயர். கமனீயஹா என்று அர்த்தம். ஏதத் குண பிந்துனாகி மதனோபி ஜகதுன்மாதயதி என்று வேறொரு வாக்கியத்தை இங்கே சேர்க்கிறார் பட்டர். இந்த குணம் இருக்கிறதே பிறரை கவர்ந்திழுக்கும் குணம் என்று. அது அந்த குணத்தினுடைய ஒரு பிந்து, ஒரு லேசம் மன்மதனுக்கும் அவர் கொடுத்தார். அதை வைத்துக் கொண்டு இந்த மன்மதனானவன் உலகத்தை எல்லாம் வைத்து பிடித்தது போல பண்ணி கொண்டிருக்கிறான். உன்மாதயதி, எத்தனையோ பேர் மன்மதனுக்கு வசப்பட்டு பைத்தியம் பிடித்தவர்களாக அலைகிறார்கள். அதற்கு தேவையான குணம் பகவானுடைய இந்த கமனீயதா என்கிற கல்யாண குணத்திலிருந்து கிடைத்த ஒரு பொட்டு மன்மதனுக்கு. அப்படியானால் பகவான் இந்த குணத்தை சமுத்திரமாக வைத்துக் கொண்டிருப்பவன், அவனுக்குத்தான் காமன் என்கிற திருநாமம் மிகவும் அதிகமாக பொருந்தும். அந்த காமன் இருக்கிறானே பகவான், அவனுடைய ஆசிகா இங்கே. ஆசனம் என்று வைத்துக் கொள்வோம். ஆசிகா என்கிறது எந்த முறை போட்டுக்கொண்டு உட்கார்கிறோமோ அதற்கு ஆசிகா என்று. காமாசிகா என்றால் என்ன அர்த்தம் கிடைக்கிறது என்றால், காமன் என்கிற விஷ்ணு பகவான் உட்காருகிற ஊர் என்று. இங்கே அவன் அமர்ந்திருக்கிறான்.
அதனாலே இந்த ஊருக்கு காமாசிகா என்று பெயர் என்று பார்த்தோம். சார காமாசிகா ஹரி, கடைசி பதம் ஹரிஹி என்றிருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே. ஹரி என்ற பதத்துக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கின்றன. அதிலே 3-4 அர்த்தங்கள் மிகவும் பிரசித்தமாக கூட இருக்கின்றன. இப்பொழுது நாம் 2 அர்த்தங்களை எடுத்துக் கொள்ளப் போகிறோம். ஒன்று, ஹரி என்று விஷ்ணுவுக்கு பெயர். ஹரிர் ஹரதி பாபானி என்று அவர் ஹரிப்பவரானபடியினாலே ஹரி என்றவருக்கு பெயர் வந்திருக்கிறது. எதை ஹரிப்பார்? ஹரிப்பார் என்றால் அபஹரிப்பார். ஹரிர் ஹரதி பாபானி, நம்முடைய பாபங்களை எல்லாம் அவர் ஹரணம் பண்ணி விடுகிறார் ஆனபடியினாலே அவருக்கு ஹரி என்று பெயர் வந்திருக்கிறது. அதே ஹரி என்ற பெயருக்கு சிங்கம் என்று கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த அர்த்தமும் பிரசித்தமான அர்த்தங்களிலே ஒன்றாகத்தான் இருக்கிறது. சுபாஷித நிவி முதலிய கிரந்தங்களிலே ஹரி என்றால் சிங்கம் என்கிற அர்த்தத்திலே விவகாரம் நிறைய இருக்கிறது. இங்கே இந்த 2 அர்த்தங்களையும் வைத்துக் கொள்ள வேண்டும். சிங்கமாக இருக்கிறார் இந்த ஹரி. ஹரிக்கு இருக்கிற 2 அர்த்தங்கள், விஷ்ணு என்று ஒன்று, சிங்கம் என்று ஒன்று. ஒருவரே சிங்கமாகவும் விஷ்ணுவாகவும் இருக்கிறாரே, அவர்தான் நரசிம்ம பெருமாள். அதனாலே அவர் 2 விதமாக ஹரி ஆகிறார். ஹரி விஷ்ணு ஹரி சிம்ம என்று ஒரு கோஷ கிரந்தம் தெரிவிக்கிறது. அநேகார்த்த துவனி மஞ்சரி என்ற கோஷ கிரந்தம். இந்த கிரந்தம் கூட பிரசித்தமாகத்தான் இருக்கிறது. ஒரு பதத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கிற பதங்களை மட்டும் பொருத்தி அர்த்தங்களை சொல்லுகிறது. அது சொல்கிறது ஹரிர் விஷ்ணு ஹரி சிம்மஹா என்று. ஹரி என்ற பதத்துக்கு விஷ்ணு என்ற அர்த்தமும் சிம்மம் என்ற அர்த்தமும் இருக்கிறது என்று. ஆனால் கோஷங்களிலே மிகவும் பிரசித்தமான கோஷம் எது என்றால் அமர கோஷம்தான். நாமலிங்கானுசாசனம் என்ற பெயர் அமரசிம்மன் இயற்றியது. அமரசிம்மன் என்பவன் விக்ரமார்க்கனுடைய ராஜாவினுடைய சதசிலே இருந்த நவரத்னங்களிலே ஒருவனாக இருந்தவன். அவன் விஷ்ணு சிம்ஹாம்சு வாஜிஷு என்று ஹரிபதத்துக்கு அர்த்தம் சொல்கிறான். விஷ்ணு என்றும் சிம்மம் என்றும் அம்சு என்றும் வாஜி என்றும் பெயர். வாஜி என்றால் குதிரைக்கு பெயர். அந்த அர்த்தங்கள் எல்லாம் ஹரிபதத்துக்கு இருக்கிறது என்று. இப்போது காமாசிகாவில் இருக்கிற ஹரி எந்த அர்த்தத்து ஹரி என்றால், இப்போது விஷ்ணுவே சிங்க முகத்தோடு வந்திருப்பதால் காமாசிகா ஹரி என்ற இவர் 2 விதமாக ஹரியாகிறார் என்று சொன்னதாயிற்று. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பதங்களில் இருக்கிற சுவாரஸ்யமான அர்த்தங்களை கேட்டு மகிழ்ந்தோம். ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்கலாம். தபனேந்த்வக்னி நயனஹ தாபானபசினோது நஹ தாபனீய ரஹஸ்யானாம் சாரः காமாசிகா ஹரிஹி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.